வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு நிறம் மாறும் விநாயகர் பற்றி பார்க்க போகிறோம். முப்பெரும் தெய்வங்களுக்கும் மூல தெய்வமாக கருதப்படுற விநாயக பெருமானை வணங்கி செயல்படும் காரியங்கள் அனைத்தும் விக்னங்கள் இன்றி நடைபெறும் என்றதுனால கோவிலில் நடைபெறும் காரியம் முதல் எதுவாக இருப்பினும் விநாயகர் வழிபாடு கடைபிடிக்கப்படுது. அத்தகைய மகிமை வாய்ந்த விநாயக பெருமானை விநாயகர் சதுர்த்தி என்று வணங்குவதும் பெரும் சிறப்பு. இந்த நிலையில் எங்கெல்லாம் நிறம் மாறி அதிசயமாக காட்சியளிக்கும் விநாயகர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். கேரளபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அருகில் கேரளபுரம் என்ற ஊரில் மகாதேவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் சிலை 6 மாதத்திற்கு ஒரு முறை கருப்பாகவும் வெள்ளையாகவும் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அரச மரத்தடியில் உள்ள விநாயகர் ஆடி முதல் மார்கழி வரையிலான 6 மாதங்களுக்கு தட்சிணாயன காலத்தில் வெள்ளை வடிவாக காட்சியளிப்பார். அதேபோல் தை முதல் ஆணி வரையிலான அடுத்த 6 மாதங்களுக்கு உத்தராயண காலத்தில் கருப்பாக நிறம் மாறி காட்சியளிக்கிறார். இந்த விநாயகர் சிலை சுந்திரகாந்த கல்லால் வடிவமைக்கப்பட்டதே அதற்கு முக்கிய காரணம் ஒன்றும் கூறப்படுது. கும்பகோணம் அருகில் உள்ள ஐயாவாடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மன்குடி என்ற ஊரில் இருக்கும் விநாயகர் சிலை காலையில் பச்சை நிறத்தில் இருக்கும். அதன் பின்னர் மதியம் நீல நிறத்திற்கு மாறிவிடும். அதையடுத்து மீண்டும் மாலையில் பச்சை நிறமாக மாறிவிடும். இவ்வாறாக நிறம் மாறி காட்சியளிக்கின்ற விநாயக பெருமானை விநாயக சதுர்த்தி என்று வணங்கி விநாயகரின் அருளால் அனைத்து வளங்களையும் பெற்றிடுவோம். நாளை விநாயக சதுர்த்தி என்று காலை 7:45 மணி முதல் 8:45 மணிக்குள்ளாகவும் 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரையிலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்திட நன்மை கிடைக்கும். நாள் ஒன்றுக்கு 2 வேளைகளாகவும் ஆண்டுக்கு 2 முறையும் நிறம் மாறுகின்ற விநாயகரை அனைவரும் அறிந்திடவும் ஷேர் செய்யவும். நன்றி.